அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசந்த ஞானம், பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். ஜிகாஸ்டோ அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு நம்முடைய கர்மாவை நீக்கக்கூடிய அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அமாவாசை வழிபாடு தேவையா அப்படின்னு தேவை. நமக்குள்ள இருக்கக்கூடிய பழைய பதிவுகள் நீங்காம புதிய ஒரு நல்லது நடந்துறாரு. அதை நீங்க ஆணைத்தனமா நம்பித்தான் ஆகணும். நடைமுறை அனுபவத்துல சிறப்பாகவும் இருக்கு. பழைய பதிவுகள்ங்கிறது நம்மளை அரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய, நம்மளை காயப்படுத்திட்டே இருக்கக்கூடிய தீய நினைவுகளை தான் நான் அதிகமா சொல்றேன். அதைத்தான் நம்ம தீய கர்மா அப்படிங்கிறோம். அந்த கர்மா வந்து வெளியெடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான நாள் அப்படிங்கிறது அமாவாசை நாள் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அமாவாசை நாள்கள்ல பிதர்களுக்குரிய தர்ப்பணங்களை, பிதர்களுடைய திதிகளை, பிதர்கள் காரியங்களை, இறந்து போன முன்னோர்களை, துன்பம் அடைஞ்ச ஆத்மாக்களை சாந்தப்படுத்திக் கொள்வதன் மூலியமாக, சிறந்த வழிபாடு செய்வதன் மூலியமாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரார்த்தனைகளை முறையாக செய்வதன் மூலியமாக, இந்த வழிபாடு மூலியமாக மிகச்சிறந்த அளவுல அவையிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நாம் பார்க்கிற பிரச்சனைகள்ல அப்படி ஒரு முன்னோர்கள் கர்மா, பிதர்கள் கர்மா, ஒரு பிரேத சாபம், ஒரு கடுமையான வலிகளுடைய தாக்கங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த முன்னோர்கள் சாபங்கள் தீர்வதற்கு, இல்ல பிரேத சாபங்கள் நீங்குவதற்கு இந்த அமாவாசை வழிபாடு எழுதி கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு நான் ஒரு 600 பேருக்கு அந்த வழிபாடு எழுதி கொடுத்துருக்கேன்னா அந்த வழிபாடை பிரசனத்தில் வந்ததின் கருத்தாப்படி 3 முறையோ 4 முறையோ செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால அவங்களுடைய ஃபீட்பேக் ஒரு 100% என்னோட லைஃப்ல நன்மையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம், பழைய விதமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னவங்க 100%. 1-2 பேர் வந்து செஞ்ச முதல் வாரத்திலேயே மாற்றம் தெரிஞ்சிருக்காங்க. 1-2 பேர் 3 வாரம் 4 வாரம் அல்லது 3 அமாவாசை 4 அமாவாசை செஞ்சதுக்கு பின்னால குணமாயிருக்காங்க. சிலர் 2 வருடங்கள் செஞ்சதுக்கு பின்னால பயங்கரமான மாற்றம் ஆயிருக்காங்க. ஒரு குடும்பத்துல தொடர்ந்து 5 பேர்த்துக்கு மனநோய், பெரியப்பா, சித்தப்பா, அத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாத்தாவுடைய வாரிசுகள் இருக்கக்கூடிய 3 குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கு மனநோய். எங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அந்த மருந்து சாப்பிடக்கூடிய அன்னைக்கு குணமாகுது, அடுத்த நாள் வந்து மறுபடியும் அது ஒரு 2-3 நாளையும் மறுபடியும் வந்துடுது. அப்புறம் ஒரு வாரம் மருந்து சாப்பிடுவாங்க, அப்புறம் குணமாகும், அப்புறம் மறுபடியும் வரும். இப்படி ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருந்தது. இவங்களுக்கு இந்த பிதர்கள் வழிபாடு செஞ்சதுக்கு பின்னால கடந்த 6 ஆண்டுகளாக இவங்களுக்கு இந்த மண்நோய் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கிற ஒரு அற்புதமான விஷயம் ஒண்ணு. இன்னொரு குடும்பத்துல நாங்க 5 பேர் வேலை செய்யறோம், சாப்பிட மட்டும்தான் முடியுது, சொந்த வீட்டுல இருக்கிறோம், கொஞ்சோடு காசு மிச்சமானாலும் கூட உடனடியா வைத்திய செலவு வந்துருது, இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை செலவு வச்சிருது, இல்லைன்னா அந்த வருஷம் விவசாயம் பாதிக்கப்பட்டுருது. ஆனா எங்களுடைய வருமானம் பூராமே செலவுக்கு தான் சரியாயிட்டு இருக்கு, மிச்சமே ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு 10% பிறகு இந்த பிதற்காரியங்களை அமாவாசை தினங்கள்ல போய் முறைய தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க, திதி கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு பின்னால அவர் சொல்றார், புது இடம் வாங்கியிருக்கிறேன், அது வீடு கட்ட போறேங்கிறார். ஒரே வருஷத்துல இடம் வாங்கிட்டார், வீடு கட்ட போறேங்கிறார். இது வந்து நம்முடைய சுமைகளை கீழே இறக்கி வைப்பதன் மூலியமாக நம்ம ஃப்ரீயாயிரும். ஃப்ரீயா இருக்கிறது மூலியமா நம்மளோட வேகம் அதிகரிக்கும். உதாரணமா நீங்க ஒரு ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க, உங்க மேல ஒரு 200 கிலோ வெயிட் இருக்கு, அப்போ உங்களை 200 கிலோ வெயிட் தூக்கிட்டு நீங்க ஓட போறீங்க அப்படின்னா அந்த 200 கிலோ வெயிட் இறக்கி வச்சாச்சுன்னு நீங்க ஓடுற வேகம் அதிகரிக்கும். அதன் மூலியம் உங்களுக்கு புதுசா ஒரு எனர்ஜி கிடைக்கும், உங்க சக்தி விரயமாக. அதைத்தான் அந்த வழிபாடு செய்யுது, உங்க சுமைகளை இறக்கி வைக்கிறது.
எல்லாத்துக்குமே அமாவாசை வழிபாடு கேட்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது கேட்காது. அப்ப அவங்களுக்கு யாருக்கெல்லாம் அமாவாசை வழிபாடு கேட்கும், பிதர்களுடைய தர்ப்பணங்களை கொடுத்தா கேட்கும், எல்லாருடைய முன்னோர்களும் எல்லார்கிட்டையுமே எனக்கு தர்ப்பணம் கொடு, திதி கொடு, நான் மோட்சத்துக்கு போறேன்னு விரும்பி கேட்பதில்லை. நம்ம கொடுத்தா நம்மளை திருப்பி காயப்படுத்துற முன்னோர்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம யாருக்கு சரியா இருக்கும் அவங்க செய்யலாம். இல்ல பொதுவான ஒரு திதி தர்ப்பணங்களை தெரிஞ்ச முறைகளை செஞ்சுட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு உங்களோட ரிசல்ட்டை பாருங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கன்டினியூ பண்ணுங்க. கட்டாயம் நல்ல மாற்றத்தை அடைவீர்கள். ஒரு அற்புதமான ஒரு நண்பர், அவர் அடிக்கடிக்கா சொல்ற ஒரு வார்த்தை, குடும்பம் மொத்தமும் கடன்ல இருக்கு, ஒரே ஒருத்தருடைய வைத்திய செலவுனால மொத்த குடும்பமும் கடனுக்கு போயிடுச்சு, மீண்டு வரவே முடியல, அவரும் துர்மரணம் அடைஞ்சிடுறாரு. அவர் துர்மரணம் அடையும் போது அவருடைய வயசு 30 வயசு. துர்மரணம் அடைஞ்சதுக்கு பின்னால அவருடைய 30 அந்த அடைஞ்ச அந்த 30வது நாள்ல இருந்து வரக்கூடிய எல்லா அமாவாசைக்கும் தொடர்ந்து அவருக்கு தர்ப்பணம் பண்ணிட்டே வர்றோம். அவருடைய நினைவு நாளை கொண்டாடிட்டே இருக்கோம். எல்லா அமாவாசைக்கும் அவருக்கு காகத்துக்கு சாதம் வைக்கிறது, பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கறதுன்னு புண்ணிய காரியங்களை அவருடைய நினைவாக செஞ்சுக்கிட்டே வரோன்றது. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்துல யாருமே நினைச்சு பார்க்க முடியாத பொருளாதார வளர்ச்சி, மிகப்பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சி. ஒருத்தருடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உழைப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நமக்கு ஒரு நேரம், நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம கதவை தட்டணும். அந்த நல்ல நேரமும் நல்ல வாய்ப்பும் கதவை தட்டுறத முன்னோருடைய ஆசீர்வாதத்தால மட்டும்தான் உணர முடியும். அப்படி ஒரு பெருட்ட ஒரு முன்னோருடைய ஆசீர்வாதத்தை ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, மாத அமாவாசைகள்ல அந்த பிதற்களை வழிபட்டு அவங்க கொடுக்க வேண்டிய அர்ப்பண காரியங்களை முறையா செஞ்சு புண்ணியங்களை பெருக்கி செய்து கொள்வது சால சிறந்தது. கட்டாயம் செய்யக்கூடியவங்க யாரு? அப்ப லக்னத்திற்கு 6, 8, 12ல அமாவாசை கிரக அமைப்பு, அதாவது சூரியன் சந்திரன் சேர்க்கை வராதவங்க செய்த உடனே பலன் தெரியும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க லக்கணத்திற்கு 6, 8, 12ல அமாவாசைக்கான கிரக அமைப்பு இல்லாதவங்க இந்த முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது உடனே பலன் செய்யும். அது உங்களுடைய வாய்ப்புகளை அப்படி முன்னோட ஆசீர்வாதத்தோட வாங்கி மிகச்சிறந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இந்த ஜிகே அஸ்ட்ரோல விரும்புகிறேன். நம்ம ஜிகே அஸ்ட்ரோல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு எளிமையான விதிகளை கொண்டு எதெல்லாம் அனுபவத்தில் சரியா இருந்ததோ அதை உங்களுக்கு சொல்லிட்டே வர்றேன். இங்க அனுபவ கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நீங்களும் ஒப்பிட்டு பாருங்க. உங்க சிறந்த வாழ்க்கைக்கு அது ஒரு சிறந்த முன்னோடியா இருக்கும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதற்காக நான் ஒரு பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லாம ஒரு எளிமையான விதிகளை கொண்டு ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புல தொடர்ந்து நடத்திட்டு வரோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழக்க நம்பர்ல முன்பதிவு செய்து கொள்ளலாம். வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பாக நம்ம ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு நடக்க காட்டுறோம். இந்த ஜோதிடத்தை படிச்சுக்கிறனால என்ன விளைவு நடக்கும் அப்படின்னா, முடிவெடுக்கக்கூடிய சக்தி, முடிவெடுக்கக்கூடிய திறன் கட்டாயம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும். ஜோதிடம் படித்ததற்கு முன்னும் பின்னும் உங்களுடைய வாழ்க்கை தன்னுடைய நோக்கம் அழகா போறதா உங்களால் உணர முடியும் அப்படின்னு உத்தரவாதமா சொல்றேன். இப்ப எல்லாரும் ஜோதிடம் படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம், புரிந்து கொள்ளக்கூடிய அனைவரும் படிக்கலாம். இதுக்கு கல்வி தகுதி ஒரு தடை இல்லை. தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கல்வி கத்துக்கிறது இருவரும் குப்பி அழைக்கிறோம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசனஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள்.